இறையேசுவில் அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே 38 ஆண்டுகளாய் நலமற்ற மனிதரை பார்த்து இயேசு அவராகவே சென்று நலமடைய விரும்புகிறீரா என்று கேட்கின்றார். பெத்சேதா குளத்தில் இறக்கிவிட யாரும் இல்லை, எனக்கு முன்பாக வேறு நபர்கள் வந்து விடுகின்றார்கள் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். இயேசு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று சொல்கின்றார். அவரும் அவ்வாறே செல்கின்றார், நலமடைகின்றார். மேலும் இயேசு அவரை மீண்டும் சந்தித்து, இதோ பாரு, நீ நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடான எது உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்று சொல்கின்றார். இதே போன்று மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 12 வரை பார்க்கின்ற போது 4 மனிதர்கள் முடக்குவாதமுற்றவரை கட்டிலோடு கொண்டு வந்து வீட்டின் கூரை உடைத்து இயேசு முன்பாக வைக்கின்ற போது இயேசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நடந்து செல்லும் என்று சொல்ல அவரும் அவ்வாறே நலமடைகின்றார். நம்பிக்கை நிறைந்த உள்ளம் வேதனைப்படுகின்ற போதும் பாவம் களைந்த உள்ளத்தையும் இயேசு நலமடைய செய்கின்றார். நம்பிக்கை கொள்வோம், பாவம் தவிர்ப்போம்.